நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போங்க. குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள், அவர் முழுமையான சுபருங்க. இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுபரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க. மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 தேதியிலிருந்து 4/2/2025 வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார். எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம், யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பயிற்சி காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், எந்த நிலமையில் இருக்கார், இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார். இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார். அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள்ங்க. ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன், திருவோண நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன், அவிட்டம் நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய்ங்க. மகரத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான். அப்போ இந்த மகர ராசிக்காரங்க கிட்ட சனியோட குணம், சூரிய பகவானோட குணம், சந்திர பகவானோட குணம், செவ்வாய் பகவானோட குணம், இந்த 4 குணங்களும் குறிப்பாக சனி பகவானோட குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகளாக இருக்காங்க. எனக்கு வந்து பஞ்சமத்திலையும் உங்களுக்கு படுக்க தெரியுங்க, கட்டாந்தரையிலையும் படுக்க தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க. ரொம்ப இறக்குங்க, குடும்பத்தை வந்து கண் போல பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க. தன்னோட சுக துக்கங்களை விட அடுத்தவங்களை பற்றி யோசிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வக்ரமாகிறாருங்க. குரு யார் அப்படின்னா குரு நல்லவருங்க. ஆனால் அவர் உங்களோட ராசியில் நீசமாகக்கூடிய தன்மை கொண்டவருங்க. அப்படிப்பட்ட உங்கள் ராசியில் நீசமாகக்கூடிய குரு 5ஆம் இடத்தில் வக்ரமாகும் போது உங்களுக்கு அருமையான நல்ல பலன்கள், சூப்பரான பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. குரு உங்களுக்கு யார் அப்படின்னா பாவாதிபதிங்க. அவர் போய் வக்ரமாகிறது ஒரு நல்ல சூப்பரான ஒரு காலம். அதுவும் குரு பகவான் உங்களுக்கு 3 மற்றும் 12 வந்துடுறாருங்க. அவர் 5ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை, 1ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ இதை வச்சு தாங்க இந்த குரு வக்ர பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வக்ரமாகறனால உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக கிடைக்குங்க. ஏன்னா குருனா குழந்தைங்க, 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அவர் 12ஆம் அதிபதியாக, அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி குறிக்கக்கூடியவராக வந்துடுறாரு. அப்போ உங்களோட குழந்தைக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது படிக்கிறதுக்காகட்டும் இல்லை வேலையில் வந்து வேலை மூலியமாக நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்டு இருக்காங்க, ஆன்சைட் போவாங்க பார்த்தீங்களா, நிறைய குழந்தைங்க ரிசர்ச்சுக்காக வெளிநாடு போகணும்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம்
இந்த சமயத்துல வந்து வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த மகர ராசிக்காரங்களோட ஒரு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதே மாரி குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்காக ஒரு அருமையா திட்டம் போடுவீங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு நெறைய பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த விரய செலவு உங்களுக்கு இந்த சமயத்துல குறையும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம். குறிப்பா டெஸ்ட் டியூப் பேபி வச்சு 2, 3 தடவ ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, உங்க சுய ஜாதக ரீதியா அங்க நேரம் நல்லா இருக்கும்போது, பிளஸ் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்குங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. புதுசா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுனா மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு நீங்க செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு 9ஆம் பார்வையா வந்து பார்க்குறாருங்க குரு பகவான். 9ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்து சில தந்தை வழி சொத்துக்கள்ல ஒரு இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இருந்துச்சுங்க. அது இப்ப உங்களுக்கு தீரப்போகுதுங்க. அதே மாரி நெறைய ஆன்மீக பயணங்கள், கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லா விதத்துலயும் ஒரு தடைகள் இருக்கிற மாரியே ஃபீல் ஆயிட்டுருக்கும். என்னடா! நம்ம என்ன பண்ணாலும் அங்க ஏதோ ஒரு முட்டுக்கட்டை காத்துட்டு இருக்கே! நம்ம அதில சக்சஸ் பண்ண முடியலையே! அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த தடைகள் முழுமையாக விலகி உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுதுங்க. நெறைய புண்ணியமான காரியங்கள் நீங்க செய்யக்கூடிய அமைப்பு. இடமாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நடக்கப் போகுதுங்க. ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பா நீங்க பண்ண ரிசர்ச்சுக்காக பேர், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, வெளிநாடு போகணும்னு நெனச்சிட்ருக்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் வந்து இருக்குங்க. ஏற்கனவே நான் வெளிநாட்டுல இருக்கேங்க, எனக்கு பிஆர் கிடைக்குமா அப்படின்னா, இந்த சமயத்துல 9, 12 தொடர்பு இருக்கிறனால உங்களுக்கு பிஆரோ, சிட்டிசன்ஷிப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க. வக்ர பார்வையா 11ஆம் இடத்த பார்க்குறனால திடீர் பணவரவு ஒண்ணும் தொழில் மூலியமா வரலாம். இல்ல அடுத்தவங்க உங்ககிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு குடுக்காம இருப்பார். அந்த பணம் வரலாம். இந்த மாரி நெறைய பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாரி வேலைக்கு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா தொழில் தொடங்கலாம்னு நினைப்பாங்க. அந்த தொழில் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது வரும். தொழில தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த வல்லுநரை வச்சு அவர்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு, நீங்க தொழில் தொடங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல விஷயங்க. மூத்த சகோதரர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப மனசு விட்டு பேசும்போது உங்களுக்கு தீர்ந்து, உங்களால அவங்களுக்கு நன்மையும், அவர்களால உங்களுக்கு நன்மையும் வந்து கிடைக்கப் போகுதுங்க. அடுத்து உங்கள் ராசிய வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தன்னோட வக்ரகதியில பார்க்குறாருங்க. அப்ப உங்ககிட்ட உங்க செயல்ல ஒரு வேகம் இருக்கும். எப்பயும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வேகம் உங்ககிட்ட இருக்கும். இந்த வேலைய முடிச்சாகணும், இந்த வேலைய முடிச்சாகணும். முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன? நல்ல ஒரு ஸ்பீடு உங்கள கூட இருக்கிறவங்களாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. "என்னடா இப்படி இருக்காரே!" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு புதிய உத்வேகம் உங்களுக்கு, ஒரு புதுசா பிறந்த மாரி ஒரு வேகம் உங்ககிட்ட கிடைக்குங்க. தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும், மரியாதையும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க. பேர் புகழ் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகமா இருக்குங்க. அதே மாரி உங்களோட 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்துக்கான அதிபதியா குரு வந்துடுறாரு. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வந்த பிரச்சனை தீருங்க. குழந்தைகள்கிட்ட நீங்க பேசும்போது மட்டும் உங்களோட வாழ்க்கை துணைய வச்சு எந்த ஒரு விஷயமாலும் பேசிக்கிறது நல்லதுங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைப்பீங்க. அது இந்த சமயத்துல நீங்க செஞ்சு குடிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு பயணம், அதாவது உத்தியோக ரீதியா வெளிநாட்டு போறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இன்னும் இந்த காலகட்டத்த நீங்க சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பாலமுருகனுக்கு சந்தனாபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. பிப்ரவரி மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவான பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா? உச்சமா இருக்காரா? வக்ரமா இருக்காரா? நீசமா இருக்காரா? உங்களுக்கு குரு தசை நடக்குதா? இல்ல குரு புத்தி நடக்குதா? குரு அந்தரம் நடக்குதா? சனி எந்த நிலைமையில இருக்காரு? மத்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கான சூழ்நிலை என்ன? அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்த அனுப்பிச்சு வைங்க. உங்க ஜாதகத்த ஃபுல்லா டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி, உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ குடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.